திருத்துறை செய் நமசிவாய குருமரபு சிறக்க வாட்டும் வீரோங்கு சிவஞான முனிவர் உளம் மகிழ் மரபின் விளங்கி நின்று காரோங்கு பொழிப்பேரூர் தல புராணம் பல பதிகம் கவினச் செய்து பேரோங்கு கச்சியப்ப முனிவரர் தம்மும் திருவடிகள் பேணி வாழ்வோ கச்சியப்ப முனிவரர் தம் திருவடிகள் பேணி வாழ்வோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கங்கை நதி சடை கணிந்த கணவனார் ஒரு கலந்த தனக்கே எல்லால் துங்கமதி கோடு 2000 படைத்த கரியவர் முற்றாது அங்கன் நெடும்புவனந்தன் அமைந்தன போல் பாசமோடன் கோசம் கையேந்தும் மங்களம் மிக்கருள் பேரூர் மரகத பள்ளி இருதாள் பனசம் போற்றி போற்றி. வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமியம்மையுடனாகிய பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருவான் உண்மை நாயன்மார்களது குருவிரலினாலும் ஒன்றைப்பதிவாள் சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பேரூர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி. திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்தேன். நண்பர்களே, தேவர்கள் எல்லாம் சூரபதுமனுடைய அந்த நெருக்கத்தாலே துன்பத்தாலே எல்லாரும் போய் சிவபெருமானிடத்திலே அபயம் புகுந்தார். வெள்ளியங்கிரி வித்தகா, எங்களை அள்ளி உண்ணின் அல்லால் கதம் மாறிலா தொல்லை உள்ளத்து சூரை அஞ்சினோம் 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 என்று எல்லாரும் போய் சேவர்கள் எல்லாரும் போய் விழுந்தார். ஆக துன்பம் வந்த பொழுது யார் நம்மை காப்பாற்றுவார்? கன்னி பாகன் கையிலையிலே இருக்கிற பெருமாள். இது கச்சியப்ப முனிவர் காட்டுகிறார். கன்னி பாகன். நேற்று பரஞ்சோதியார் முனிவர் திருவிளையாட புராணத்துல பார்த்தோம். நங்கை பாகன். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு சொற்களை காட்டுகிறார். இவர் கன்னி பாகன்னார், அவர் மங்கை பாகன். படி எழுத அரிய நங்கை பங்கனே காத்தி என்று சோமாவாரத்திலே வழிபட வேண்டும் என்று நேற்று பார்த்தோம். என்று கன்னி பாகனிடத்திலே போய் சூரனை அஞ்சினோம், எங்களை காப்பாற்றுவீர்களாக என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த சூரனை யாராலும் வெல்ல முடியாது. அங்க திருமால் காத்தல் கடவுள் இருந்தார், அடுத்து பிரம்மா இருந்தார், அடுத்து இந்திரன் இருந்தார், தேவர்கள் இருந்தார். அவர்களை பார்த்து, மாயவனே நின்னாலும் மறையவனே நின்னாலும் மலர்கண் மெய்யின் மேயவனே நின்னாலும் விண்ணவரே நும்மாலும் விழியா ஆற்றல் ஆயவன் அவனை எவராலும் அடற்பறிது.
நமது விழி அழலின் தோன்றும் சேயவனை அல்லது தேவர்கள் அவன் வரும் நாள் அவனை நீக்க முடியாது. அந்த வெளியிலே வரக்கூடிய சேயவன் வருகிற நாள் வரை நீங்கள் பாதுகாப்பாக ஒரு இடத்தை சொல்லுகிறேன். அந்த இடம் வீங்கு புகழ் ஆதிபுரி. 13வது பாடல் கொஞ்சம் பெருசா காட்டுங்க. வீங்கு புகழ் ஆதிபுரி, மிகப்பெரிய எல்லையில்லாத மிகுதியான புகழை உடையது பேரூர் என்ற ஒரு வைப்பு உள்ளது. நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து விட்டால் சில இடங்கள்ல பார்க்கிறோம், அந்த நோய் தேரல. யாராவது ஒருத்தர் இந்த நோயின் மூலமாக அனுபவம் பெற்றவர்கள், உங்களுக்கு இந்த பிரச்சனையா, எங்க அண்ணன் பையனுக்கு இப்படிதான் இருந்தது, நாங்க அங்க போனோம், அவங்க குறைந்த கட்டணம் தான், மறைவான மருத்துவ சிகிச்சை கொடுக்கிறார்கள், நிச்சயம் குணமாகும். உடனே நாம எல்லாரும் அங்க போய் குணமாக பார்க்கிறோம் இல்லை. அந்த ஒரு நிலையை சிந்தித்து பாருங்க. உங்களுக்கு துன்பத்திலே இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு ஊர் உள்ளது. ஆதிபுரி என்று ஒரு வைப்பு உள்ளது. சரி, அங்கிருப்பவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் தெரியுமா? அதனில் விரவி வாழ்பவர்கள் அந்த தலத்துல பொருத்தி இருப்பவர்கள் எப்படி வாழ்வார்கள் தெரியுமா? ஏங்கள் உறும் இடர் இல்லை, பிணி இல்லை, பயம் இல்லை, இளம்பாடு இல்லை. நண்பர்களே, நாம் படிக்கிற இந்த பேரூர் புராணம் உரை வர வேண்டும் என்று எண்ணியவர்கள் பலர். அதுல ஒருத்தர் இந்த புராணம் வருவதற்கு காரணமாக இருந்த சிலர்ல ஒருத்தர் நம்ம ஆசிரியருடைய மாணவர் ஒருத்தர் ஆமா லட்சுமி ராஜன். அவர்கள் வையாபுரியார் இடத்துல கொஞ்சம் கேட்டாங்க. அப்போ அவங்க பேரூர் புராணத்துல ஆய்வு பண்ணி இருக்கிறாங்க முதுபெரும்பனார் சென்னியப்பனார், அவர் எழுதட்டும்னு சொன்னார். நீண்ட நாளா அதுக்கு வாய்ப்பு இல்லை. பிறகு எழுதக்கூடிய வாய்ப்பு அமைந்தது. ஏன்னு சொல்றேன்னு கேட்டா, அவர்கள் பேரூர் தமிழ் கல்லூரியில படித்தார்கள். பிறகு இப்ப அங்க பணிபுரிகிறார்கள். அப்ப அவர்கள் என்னோட பழகிற பொழுது, பேரூரிலே அந்த பெருமான் வலம் வருகிற வீதியிலே ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று எண்ணினார். நான் கூட சொன்னேன், கொஞ்சம் தள்ளி வாங்கினா இடம் வசதியா இருக்குமே, ஒரு 5 சென்ட் 6 சென்ட் என்று நான் சொல்வது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப அந்த ஆன்மாவுக்கு என்னமோ ஒரு நன்மை தெரிஞ்சிருக்கிறது. ஆமா, அதனால பட்டிப்பெருமான் திருவிழா வருகிற வீதி இருக்கிறது. அந்த வீதியில அவர் எண்ணியதுக்கு ஏற்ப ஒருவர் இடம் கொடுத்தார். அந்த இடத்தை வாங்கி அவர் கட்டி அவர் சொன்னார், எந்த ஜென்மத்துல கிடைத்த புண்ணியமோ, சுவாமி வருகிற பொழுது வீட்டுல இருந்தாவது நாம அவரை வணங்கணும்னா இந்த இடத்துலதான் வேணும்னு அவர் எண்ணி அந்த வீட்டை சுவாமி அவருக்கு கொடுத்தார். இப்ப பாருங்க, விரவி வாழ்வார்க்கு எங்கள் ஊரும் இடர் இல்லை, பிணி இல்லை, பயம் இல்லை, இளம்பாடு இல்லை. என்னென்ன இருக்கும்னா தேங்கள் ஊரும் புகழ் உண்டு, மிகுதியான புகழ். இந்த ஊர் சிறப்பை சொல்லுவார் திரு நாவலூராளி. நாவலூரை பற்றி, நாதனுக்கு ஊர் நமக்கு ஊர் நரசிங்க முனையரையன் ஆதரித்து. இந்த ஊருக்கு என்ன பெருமை? இன்றைய நாள் சண்டேச நாயனாருடைய குரு பூஜை. அந்த சண்டேச நாயனார் அவதாரம் செய்த மண்ணை சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான்
மண்ணின் பயனை சொல்ல முடியாதுங்கிற அந்த அளவுக்கு வளமுடையது என்று காட்டுவதை பார்க்கிறோம். அந்த முறையில் ஆதிபுரி ஆகிய பேரூர் தேங்கல் உறும் புகழ் உண்டு, தேங்கிய புகழ் உண்டு, வலி உண்டு. இந்த வலி உண்டு என்பதை நம்ம இணைப்புல வரக்கூடிய அம்மா மரகதம்மா அம்மா அவர்கள் அந்த வலி உண்டு என்ற சொல்லுக்கு பொருள் நீங்க கோரணும்னு சொன்னாங்க. வலி என்பது வலிமை என்று பொருள். 16 பேர்கள்ல நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, வலிமை, அழகு, புகழ், பெருமை, இளமை என்று அதுல வலி என்ற ஒரு ஆற்றல் தாங்கக்கூடிய திருமுருகாற்றுப்படையில சுவாமியினுடைய திருவடியை சொல்லுகிற பொழுது மதனுடை நொந்தாள், மதனுடை ஆணவ மலத்தை அடித்து உடைக்கக்கூடிய அளவுக்கு வலிமையுடைய திருவடி என்று உரை எழுதுகிறார். ஒருத்தர நம்ம கையில குத்துறோம் வைங்க, அந்த குத்தப்படுகிற பொருளை காட்டில் இது வலிமை இருக்கு இல்லையா? யானையை ஓங்கி குத்துனீங்கன்னு வைங்க, எலும்புதான் உடைஞ்சிடும். ஒரு பேப்பர் டப்பா இருக்கு, கவர், அதை ஓங்கி குத்துனீங்கன்னா பொத்துட்டு போயிடும். டப்பா இருக்கு, குத்துனீங்கன்னா கிழிச்சிட்டு போயிடும். ஆனால் யானையை குத்தி பாருங்க, எங்கேயாவது போற போது வாய்ப்பு இருந்தா பாருங்களேன், அப்படி குத்துனீங்கன்னா இந்த கை காணாம போயிடும். அது மாதிரி ஆணவ மலத்தை உதைக்கக்கூடிய ஆற்றல் வலிமை சுவாமியினுடைய திருவடிக்கு உண்டு. அதனால் மதனுடை நொந்தாள் என்று நக்கீரர் திருவடியை போட்டு அந்த முறையில நமக்கு வலிமை வேண்டும். அந்த வலியைத்தான் வலி உண்டு, நலம் உண்டு, தேகம் உண்டு, நலம் உண்டு, தேகம் உண்டு. தேகம் தேகம் இல்ல, தேசும் உண்டு. தேசி என்பது ஒளி, பிரைட்னஸ். உடம்புலையும் வேணும், அறிவிலையும் வேணும் இல்லையா? தேசுண்டு தாங்களுறும் பேரின்பமுளதாகும். அருமையா சொன்னார் பாருங்க. எல்லாவற்றையும் தரக்கூடிய பேரின்பமாகிய வீடு வேற்றையும் தரவல்ல ஒரு ஊர் ஆதிபுரி அத்தலத்தை சார்மின். எல்லாரும் அங்க போங்கப்பா. ஆமா, பந்தி போட்டுட்டாங்க, போய் பூரா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அருமையா காட்டுகிறார் ஆசிரியர். இதுவரைத்தான் நாம் பார்த்தோம். அடுத்த பாட்டு 14வது பாட்டு. ஆவையில் சென்று அடுத்தலொடும் அரிய பாதகம் நம்மை அகழ்வதாகும். மாவலியின் அவுணர்கிறான் தண்டமும் நும்பையின் இனிமேல் வருவா. மாவலியின் அவுணர்கிறான் தண்டமும் நும்பையின் இனிமேல் மறுவா. சுட்டு சேவல் வலம் உயர்த்தவனும் சிறுவரையில் உமக்கு இறங்கி தெவ்வை சாடு மேவலரை பலியளிக்கும் மருதவரை அவன் உளது. ஆவையின் அந்த இடத்துல நீங்கள் சென்றால் அடுத்தலோடு அரிய பாதகம் நம்மை அகழ்வதாகும். நீங்க அங்க போனீங்கனாலே போதும், நீக்க முடியாத குற்றம் உங்களை விட்டு நீங்கும். போனாலே என்ன, ஆனால் உடனே பேர் போன போவதே அங்க இருக்கிற பெருமானை உள்ளத்துல நினைத்து போற்றி வழிபட்டால் மாவலியின் அவனர், மா என்பதற்கு மிகுதி என்று மிகுதியான வலிமையுடைய சூரப்பந்தன். அந்த சூரப்பந்தனுடைய தண்டமும் இனிமேல் மறுவா. அவன் கொடுத்து கொண்டிருக்கிறானே உங்களுக்கு தண்டனை, அந்த தண்டனையும் உங்களை வந்து
அப்ப பலவிதமான தண்டனையிலே இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் சிவபெருமானுடைய திருப்படியை அடைக்கலம் புக வேண்டும். கன்னி வங்கன் படி எழுத அறிய நங்கை வங்கன் என்றார். பண்டமும் நுண்மையில் வருவார். அது சேராது. மேலும் சூட்டு சேவல் வலம் உயர்ந்தவரும் திருவரையில் உமக்கு இறங்கி சேவல் கொடியை உடைய முருகப்பெருமானுடைய சிறு வரை வரையினர் சிறிய வரை உமக்கு இறங்கி தெப்பை சாடும் மேவரை வலியடிக்கும் மருதவரை உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் இறங்கி தெப்பர்ன பகைவன் தெப்பர் சிந்தும் திருமுகமும் முருகனுடைய திருமுகம் பகைவனை அழைப்பதற்கென்றே ஒரு முகம். அந்த முறையில தெப்பை சாடும் மேவலரை வழியழிக்கும் இந்த வலி வந்து பாத்தீங்களா, இந்த வலி என்பது என்ன? பகைவனுடைய வலிமை. இதே பொருள்தான் அங்க வலி உண்டு, உங்களுக்கு அதை எதிர்க்கிற ஆற்றல் உண்டு, வலிமை. ஆக பகைவனுடைய அந்த வலியை அவன் அழிப்பார். மருதவரை அவன் உள்ளது. மருதமலை என்ற ஒரு மலை. மருதமலைய திரைப்பட பாடல்ல அருமையா காட்டினார். உலகத்துல எத்தனையோ மலை இருக்கிறது. அந்த மலைகளிலே இது கொடுக்கக்கூடிய மலை தான். கோடி மலைகளிலே கொடுக்கு மலை எந்த மலை? ஆழத்துல மேல் பாட்டு, அருமையான பாட்டுதான். கோடி மலைகளிலே கொடுக்கு மலை எந்த மலை? அந்த மலை என்று அந்த சொல் எல்லாருக்கும் பரவும்படியா சுவாமி அந்த படத்துல மருதவரை, மருதவரை என்றுதான் பெயர். அருமையான பெயருங்க. அவன் கூடாது அங்கே இருக்க, அங்கே செல்லுங்கள் என்று சிவபெருமானே தேவர்களுக்கு கூறினார். அதனால் இந்த பேரூர் தலமும் மருதமலையும் அமைந்திருக்கிற பகுதியிலே நாம் வாழ்வது மிக்க புண்ணியத்தான் ஆகும் என்பதை நாம் இங்கே எண்ணி இந்த பிறப்பை கொடுத்த கன்னிவாகனையும் படி எழுத அறிய மங்கை வங்கனையும் பட்டி பெருமானையும் போற்றுவோம். அடுத்திருப்பான் வெள்ள நதியின் பிள்ளை வெண்மதி தொள்ளம் என்ன நள்ளும் தூமுடி வள்ளல் வெள்ள மருதமால் வரை கொள்ளும் வள்ளல் ஊருகை என்றனர். வெள்ள நதியின் பிள்ளை வெண்மதி தொள்ளம் என்னும் நள்ளும் தூமுடி. இறைவன் தலையில இருக்கிற அந்த கங்கை, அந்த கங்கையில பரிச்சந்திரன் இருக்கிறார். அப்படி அந்த பரிச்சந்திரன் இருக்கிறது எப்படி போல இருக்கிறது என்றால், தொல்லம் என்ன? தொல்லம்னா தெப்பம் போல. ஒரு குளத்துல அது தெப்பம் போல கங்கை நதிக்குள்ள வெண்மதி இருக்கிறது. ஆக வெள்ள நதியில் கங்கை இல்லை, பிள்ளை வெண்மதி குழந்த பாப்பா அது சுந்திரன். கொல்லம் என்ன? அப்படியே தெப்பம் போல தெரிகிறது. என்ன நள்ளும் தூமுடி. அத்தகைய சடை முடியை உடைய இறைவன் மருத மால் வரைக்குள்ளும் மருதமலைக்கு நீங்க போங்க என்று சொன்னார். அப்பொழுது வள்ளல் கூறுக, வள்ளல் என்ற சொல்லுக்கு பெருமை. அந்த மருத
மலையினுடைய பெருமையை சொல்லுங்கள் என்று இடத்துல கேட்கிறாங்க. அந்த திரைப்பட பாடல்ல வரும், மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும். சொல்ல நல்லா தீராத வினைகள் எல்லாம் அவருடைய அந்த குரல் வளத்துல இசைக்கருவியோட சேர்த்து அந்த பாட்டை கேட்டா ரொம்ப அருமையா சொல்லுங்க என்று கேட்டார்கள். அப்பொழுது சிவபெருமான் மருதமலையின் சிறப்பை சொல்ல தொடங்குகிறார். 16வது பாட்டு. சிறகர் வண்டு சென்று வீழ்களா, நரவ மாலை நாரும் தொழினார்க்கு உறவின். 16வது பாட்டு. உள்ளம் போகை உள்மை அறவன் மேன்மை அறைதல் குற்றலம். சிறகுன இறக்கை, அந்த இறக்கையுடைய வண்டு மொய்க்காத தேன் பொருந்திய நரவ மாலை நாரும் தோழினார்க்கு, கற்பக மலர் மாலையை அணிந்த தோளையுடைய தேவர்களுக்கு உறவின் உள்ளம் போகை கொள்ள அவர்களது மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும்படியாக மெய் அறவன் உண்மை அறவடிவாக இருக்கும். இறைவனுக்கு ஒரு பெயர் என்ன? அறவன், அறவாடி அந்தணன் என்று தெய்வ புலவர் அவருடைய திருநாமத்தை சொல்லுவார். மெய் அறவன் மேன்மை அறைதல். இறைவன் அந்த மருத மலையினுடைய சிறப்பை அறைதல் குற்றானன் சொல்லப்படுகிறார். 17வது பாட்டு. முருகன் என்னும் பொய்கொள் மொய்ப்பினம் உருகும் அன்பர்க்கு உதவி செய்யவே பெருகு காமற் பிறங்கள் ஆயினான் அருகின் வேலும் மருதம் ஆகியதே. எளிமையான பாட்டு. முருகன் என்னும் பொய்கொள் மொய்ப்பினான், முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய வலிமையுடைய தோள்களை உடைய முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்ற சாமிகள் முருகு முருகு என்று முருகு முருகன் என்னும் மொய்கொள் மொய்ப்பினம். மொய்கொள் மொய்வு, அதாவது வலிமையுடைய தோள்களை உடைய சூழல், வலிமையுடைய. அவன் எதிர்க்கிற பிள்ளையாச்சா, அதனால இவரை என்ன உடையவன், மொய்கொள் மொய்ப்பினம். அப்படி இருக்கிற பெருமான் என்ன அருள் புரிவான் தெரியுமா? அன்பர் உதவி செய்யவே. இறைவனுடைய கருணையை எண்ணி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குபவர்களுக்கு அருளை கொடுப்பார். உருகும் அன்பர்க்கு உதவி செய்பவன். இது சிவஞான முனிவர் விநாயக பெருமானுக்கு பிள்ளைத்தமிழ் பாடுகிற பொழுது, உருகும் அடியார் அல்லூர உள்ளே என்று காட்டு. இறைவன் உள்ளமுருகி வேண்டினால் கேட்டு. இதனாலதான் பரிமேலழகர் யாருடைய உள்ளத்துக்குள்ள இறைவன் வருவார் தெரியுமா? அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின்கண் அவன் நினைந்த வடிவோடு விரைந்து சேருவார். இந்த தொடரெல்லாம் உருகும் அன்பர்க்கு உதவி செய்யவே சுவாமி உள்ளன்போடு மனக்கசிவாய் யார் கும்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்வதற்காகவே இருப்பவன். அதன் பொருட்டு பெருகு காமற்பரங்கள் ஆயினான். அவன் பெரிய உயர்ந்த மருத மலை வடிவமாக உள்ளான். அவனுடைய வடிவம் மலை வடிவம், மருத மலையே அவனுடைய வடிவம், முருகப்பெருமானுடைய வடிவம். காமர் பிறங்கள் ஆயினான்.
மலையை சொல்லக்கூடிய சொற்கள்ல ஒரு சொல் பிறங்கல். பிறங்கல் என்பது மலையை குறிப்பது. பிறங்கல் ஆயின பெருகு காமர் பிறங்கல் ஆயின அழகு பொருந்திய மருதமலை ஆயின அருகில் அதுக்கு பக்கத்துல வேலும் மருதம் ஆயதே. அவரை பக்கத்துல வேல் இருக்கிறது. அந்த வேல் மருத மரமாக உள்ளது. யாராவது போகணும்னா அந்த இடத்தை பத்தி யாராவது நமக்கு சொன்னாதானே தெரியும். அது மாதிரி மருதமலையினுடைய சிறப்பை கச்சியப்ப முனிவர் சிவபெருமான் கூறுவதாக நமக்கு அருளி இருக்கிற பகுதி பார்க்க மருதம் ஆயதே. அப்ப முருகன் இருக்கும் மலை மருதமலை. அடுத்த பாட்டு 18வது பாட்டு. மருத வண்டு மலர் பொதும்பரின் மருதம் பாட வாய்ந்த வேள்வரை மருத நின்று மருவின் காட்சியான் மருதல் ஓங்கன் என்ன மண்ணுமே. மருத வண்டு நல்ல மலர்கள், வாசனையுடைய மலர். மரு என்ற சொல்லுக்கு மனம் என்று பொருள். மருது என்பது மனத்தையுடைய மலர். மருது மலர் வண்டு பொதும்பரின் மருதம் பாட நல்ல மனத்தையுடைய மலர் சோலைகள். அந்த மலர் சோலைகள்ல வண்டுகள் வைத்தன. அந்த வண்டுகள் வைத்த சத்தம் எப்படி இருந்ததா மருத பண்ணை பாடியதாக இருந்தது. மருதம் பாட வாய்ந்த வேள்வரை மருதன் என்று மருவில் காட்சியான். முருகப்பெருமானுடைய அந்த மலையில் மருத மரம் அங்கே நின்றது. வேள்வரை மருத நின்று. வேள் முருகவேள், கந்தவேள். ஒருத்தர் காமவேள், ஒருத்தர் கந்தவேள். வேள்வரை முருகப்பெருமான் கூடிய மருதமலையில் மருதம் நின்றது. மருத மரம் அங்கே இருக்கிறது. மருதில் காட்சியான் மருதல் ஓங்கல் என்ன மண்ணுமே. ஓங்கல் என்பது மலை. ஆக மருதமலை அங்கு இருப்பதால் அவன் முருகப்பெருமானாக காட்சி கொடுப்பதால் அந்த மலைக்கு மருதமலை என்று பெயர். முதல் பகுதியிலே வரக்கூடிய மரு மனத்தை உடையது. இரண்டாவது மருதம் என்பது பண்ணை குறிப்பது. பண்ணை குறிப்பது. மூன்றாம் மருதம் என்பது மருத மரத்தை குறிப்பது. நான்காம் மருதம் என்பது மருத மலையை குறிப்பது. மருத 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 மருத. பழைய காலங்கள்ல மருதாசலம் என்று பெயர். எங்க வீட்டுல கூட ஒரு சித்தப்பாவுக்கு பெயர் மருதாசலம். ஏன் பேரூர் ஆதீனத்தில் அருள் ஞான செங்கோல் போற்றுகின்ற இப்ப பீடாதிபதி குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு இப்ப இருப்பவர்களுக்கு பெயர் என்ன? பேரூர் சாந்தலிங்க மருதாசல அடிகளா. முன்ன இருந்தவர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளா. பழைய காலத்துல மருதாசலம்னு பிள்ளைகளுக்கு பேர் வைத்தார்கள். இப்ப எல்லாம் அது போச்சு. மறைமலை அடிகளாரு கூட வேதாச்சலம் என்றுதான் பெயர். இதெல்லாம் சொல்லுவார்கள் இல்லை, கேட்பவர்களும் இல்லை. இதெல்லாம் திருவருள் தான் அருள் புரியப்பட்டது. பிள்ளைகளுக்கு இப்படி பேர் வைக்கணும். மருதாசலம், வேதாச்சலம். மறைமலைகளார் பேர் வேதாச்சலம். அதான் தமிழ் படுத்தி வேத ஆச்சலம் மறை மலை என்று பெயர் வைத்தார் அடிகளார் அவர்கள். இப்ப பேரூர் சுவாமிக்கு பெயர் சாந்தலிங்க மருதாசல அடிகள். அது மாதிரி முதல்ல மருதம் என்பது நல்ல மனம். இரண்டாவது மருதம் என்பது பெண். மூன்றாவது மருதம் என்பது மருத மரம். நாலாவது வரியில வரக்கூடிய மருதம் என்பது மருதமலை என்று இந்த பாடல் முழுக்க மருதம் மருதம் என்று சொல்லாத கச்சியப்ப முனிவர் பாடியிருப்பதை பார்க்கிறோம். அடுத்த திருப்பாட்டு 19வது பாடல்.
கால அங்கி கடவுள் வேணியில் சால வைகும் தன் புனல் நதி ஞாலம் வெண்டு நன்னும் வேர்வழி மூலம் வந்து முன்னுகின்றாரே. கால அங்கி கடவுள், காலத்தை வரையறை செய்யக்கூடியவரும் அங்கி, அந்த அங்கியை ஏந்தியவரும் ஆகிய வேணியில் சால அங்கி கடவுள், அதாவது நெருப்பை கையில ஏந்தி இருக்கக்கூடிய இறைவனும் வேணியில் சால வைகும் தன் புனல் நதி. வேணி என்பது சடை என்று பொருள். சடையில கங்கையை வைத்திருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த நீரே தன் புனல் நதி ஞாலம் விண்டு, ஞாலம்னா இந்த உலகத்தை பிளந்து கொண்டு நன்னும் வேர் வழி, மருத மரத்தின் வேர் வழியாக மூலம் வந்து முன்னுகின்றதே. மருத தீர்த்தம் என்ற பெயரிலே அங்கே தீர்த்தம் வருகிறது. அந்த தீர்த்தம் எங்கே இருந்து வந்தது தெரியுமா? காலத்தை வரையறை செய்தவர் சுவாமிதான் காலத்தை வரையறை செய்யும். நம்ம நிறைய பேர் அந்த சாமியை கும்பிடுறதுக்கே நேரம் பார்க்கணும். சாமி கும்பிடுறதுக்கு நேரம் பார்க்கிறது மிகவும் பிழையானது. எல்லா நேரத்திலையும் இறைவனுடைய அந்த சிந்தனை இருக்க வேண்டும். நிறைய பேர் 7:30 9 ஆகாது, 9 10:30 ஆகாது. அதெல்லாம் நமக்குங்க. யமகண்டம், ராகு காலம் இதெல்லாம் நமக்கே தவிர காலத்தை இயக்குபவன் அவன். அதனால் கால வரையறையை அவன்தான் செய்கின்றான். நமக்கு 80 70 யாரு கொடுக்குறான்? சனீஸ்வரனும் ராகு கேதுமா கிடையாதுங்க. சிவபெருமான் தான் அவரவர்கள் செய்த வினைக்கு ஏற்ப வரக்கூடிய அந்த உடல் நிலையில தங்குவதற்கு கால வரையறையை செய்யக்கூடியவன். கால வரையறை செய்யக்கூடிய சிவபெருமான் அங்கி கடவுள், கையில நெருப்பை வைத்திருக்கும். நெருப்பை வைத்துத்தானே அந்த வரையறையை செய்ய வேண்டும். அதனால் நெருப்பை ஏந்தி இருக்கிற பெருமானுடைய வேணியில், வேணின சடை, சால வைகும் தன் புனல், அந்த கங்கை ஆற்றில தன் புனல் குளிர்ந்த நீர், அது ஞாலம் விண்டு அப்படியே நிலத்துல மருத மர வேர்ல இருந்து ஊற்று போல அது பிளந்து கொண்டு மேல வந்தது. வேர் வழி, மருத மரத்தின் வேர் மூலம் வந்து முன்னுகின்றதே. மருத தீர்த்தம் என்ற பெயரிலே வெளிப்படுகிறது. அத்தகு தீர்த்த வரவனை கேட்டோர் அணிவளர், அடுத்த பாட்டு 20வது பாட்டு. அத்தகு தீர்த்த வரவினை கேட்டோர் அணிவளர் நம் உலகு ஒருவர். இந்த பாடல்ல தீர்த்த படலம் என்ற முறையாக தீர்த்த சிறப்பு பழகுறது சொன்ன தீர்த்த விசேடம் சொல்றாங்க. மருத தீர்த்தத்துக்கு என்ன சிறப்பு? தீர்த்த வரவினை கேட்டோர் அணிவளர் நம் உலகு ஒருவர், தீர்த்தம் கண்ணுறக் கண்டோர் நமது அருகி இருப்பர், தீர்த்தம் படிந்தவர் திருவுரி எடுப்பர், தீர்த்தம் பருகினோர் நம் தம் அடியினை நிழல் விட்டு அகலா. ரொம்ப அருமையான பாட்டுங்க. அதாவது அத்தகு தீர்த்தம், அத்தகு தீர்த்தம், அத்தகு தீர்த்தம், அத்தகு தீர்த்தம், 4லயும் ஒரே சொல்லு. புண்ணிய தீர்த்தம். என்ன புண்ணிய தீர்த்தம்? சிவபெருமானுடைய திருச்சடையில இருக்கக்கூடிய கங்கையானது மருத மரத்தினுடைய வேரிலே இருந்து இந்த மண்ணை பிளந்து கொண்டு வரக்கூடிய மருத தீர்த்தம். அத்தகு தீர்த்தம், அதனுடைய வருகையை கேட்டோர், காதால கேட்டவர்கள், கண்ணுற கண்டோர், தீர்த்தத்தை கண்ணால பார்த்தவர்கள், அதுல படிந்தவர், நீராடியவர், அதை பருகினோர், குடித்தவர். இப்ப 4ஆ பிரிச்சுட்டாரா? ஒண்ணு தீர்த்தம்னு மருத மரத்துக்கு வரக்கூடிய தீர்த்தம் இருக்குது என்று கேட்பவர்கள்,
அந்த தீர்த்தத்தை கண்ணால பார்த்தவர்கள், அந்த தீர்த்தத்துல நீராடியவர்கள், அந்த தீர்த்தத்தை பருகியவர்கள். நாளாச்சு பாருங்க. வரவினை கேட்டோர், கண்ணுற கண்டோர், தீர்த்தம் படித்தவர், தீர்த்தம் பருகினோர். நாள் இனி என்னென்ன பயன் கிடைக்கும்? ஆணி வளர் நம் உலகு ஒருவர், அவர்கள் சிவலோகத்தை சேர்வார்கள். அழகிய நமது அருகு இருப்பர், பக்கத்துல எப்பொழுது இருப்பார். நம்தம் அழிவிலா திருவுரு எடுப்பர், நம்முடைய வடிவத்தை பெறுவார். நம் தம் அடியினை நீழல் விட்டு அகலா, நம்முடைய திருவடியை விட்டு நீங்க. இப்படி 4 பயன் சொன்னார். சைவத்தில ஆன்மா கடை தேர்வதற்கு வழி 4 வழி சொல்லுகிறார். அவையாவன சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லப்படும். சரியை என்பது பெருமான் எழுந்தருளி இருக்கிற திருக்கோவிலுக்கு போய் சீமான் எடுத்து கோவிலை கூட்டுதல், கோவில்ல உழவாரம் செய்தல், இவையெல்லாம். கிரியை என்பது அந்த பெருமானை ஒரு வடிவமாக நாம் குருநாதர் மூலம் பெற்று மலர் எடுத்து பெருமானை புறத்தேயும் அகத்தேயும் பூசிட்டு, இது சரியை, கிரியை. யோகம் என்பது அவனுடைய ஞான மந்திரங்களை தொடர்ந்து சொல்லி சொல்லி அந்த மந்திர வடிவமாக இருக்கிற பெருமானோடு நம்முடைய மனம் போய் ஒன்றுடும். இது யோகம். அப்படி ஒன்றுகிற பொழுது ஒரு உண்மை அறிவு கிடைக்கும். அதன் மூலமாக ஆன்மாக்கள் பேரின்பத்தை பெறும். இந்த வழி நல்ல ஞாபகம். ஒரு சந்தர்ப்பம் கோவில்ல கிடைச்சா ஒரு சீமார் எடுத்து ஒரு கொஞ்சமா கூட்டினீங்கன்னா கோடி புண்ணியம். விளக்கினால் பெற்ற இன்பம் விளக்கினால் பதிற்றியாகும். துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூய வெண்யரலாகும். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள்தாம் அருளுமாறே. அப்பர் சுவாமி தேவார் உங்களுக்கு தெரியும். விளக்கினால் விளக்கினார் சீமார் எடுத்து கோவிலை கூட்டுதல். பெற்ற இன்பம், நாம சீமார் எடுத்து கூட்ட இடுப்பு வலி வரும்னு நினைக்கிறோம். கிடையாதே. இருக்கிற வலியை தொலைப்பது சீமார் எடுத்து கூட்டுதல். கோவில்ல கோவில்ல கூட்டணும்னா வீடும் கோவில் தானே, வீட்டையும் கட்டாயம். அது இப்ப கூட்டுறதுக்கும் மிஷனை வைத்துக் கொள்கிறார். இந்த உடம்பை எதுக்குதான் போச்சு. உடம்பின் மூலமா வீடு கூட்டுறதுக்கும் கூட ஒண்ணு வேலையாள் வச்சுக்கிறோம், அல்லது இப்ப மிஷின் இருக்கு. அந்த மிஷினை டைம் பிக்ஸ் பண்ணி அதை வச்சுட்டீங்கன்னா அது அப்படியே எல்லா பக்கம் போய் போரா குப்பையும், அது சென்னை சிவகுமார் தெரியாதோ, எல்லா பக்கம் போயிட்டு வரும். அப்ப அந்த உடம்புல பயிற்சி என்பது என்ன இல்லாம போச்சு. வீடு கூட்டுறது நல்ல பயிற்சி. நீங்க ரோட்டுல போய் காலையில் நடக்கிறதும் ஒண்ணுதான். சீமார் எடுத்து வீடு முழுவதும் கூட்டி அங்க இருக்கிற குப்பையெல்லாம் கொஞ்சம் தொடச்சு வச்சா அதே பெரிய பயிற்சி. வீட்டு வேலையை செய்தாலே உடல்ல பிரச்சனைகள் நிச்சயமா குறையும் இல்லையா? மாவாட்டுறதுல இருந்து சட்டினி இறைக்கிறதுக்கு ஒரு அம்மிக்கல் வச்சிருப்பான். 2 கையை கல்ல பிடிச்சிட்டு இப்படி ஆட்டினால் இந்த கைக்கு அவ்வளவு உரம். ஆனா இப்ப அது அங்க இருக்கு, விட்டுருவோம். கோவில கூட்டுறது இன்றியமையாம். கோவில அது விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றிய ஆகும். கோவில்ல சாணி போட்டு வழித்தால் போதும். அதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு நாம பணம் இருப்பதால ஆள் வைக்கப்படும். ஆள் வைக்கிறது பணம் இருந்தா வைத்தாலும் கூட வாய்ப்பு இருந்தால் நாமே செய்யணும். மதுரையில அரசாட்சி புரிந்த பாண்டிய மன்னனுடைய மனைவி அங்க இருக்கிற அந்த அம்மா
தினந்தோறும் ஆலயத்துல திருப்பணி செய்ததா ஞானசம்பந்தர் காட்டுகிறார். மங்கையர்க்கரசி விளவர் கோன்பாவை வரிவளகை மடமானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ. அதுக்கு நான் உரை சொல்லுகிற பொழுது பாண்டி மாதேவி நாமெல்லாம் பெரிய பெரிய மருத்துவர், பெரிய பெரிய அரசு துறையில் இருப்பவர்கள், அவர்கள் எல்லாம் எக்ஸசைஸுக்குன்னு 1 மணி நேரம் ஒதுக்கிடுவாங்க. பேட் எடுத்துட்டு விளையாட போவாங்க. பேட் விளையாட போறாங்களா, ஒரு குச்சி வச்சுட்டு வாக்கிங் போவாங்க. இது ஒரு வகை. ஆனால் காலையில எழுந்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்புடு மலர்கள் கொண்டு கோவிலுக்கு போய் கோவில் எல்லாம் கூட்டி ஒரு வழக்கு திரி போட்டு அங்க இருக்கிற குருக்களுக்கு ஏதேனும் உதவி பண்ணி கொடுத்து நிவேத்தியம் பண்ணி இந்த 1 மணி நேரம் வாக்கிங் போறத 1 மணி நேரம் கோவில் பணி செய்தால் உடம்பும் உள்ளமும் நன்மை பெறும். சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி செய்யறதுக்கு சரியை பேர். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை நல்லா தொடர்ந்து சீமார் எடுத்து கூட்டி 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 ஒரு 50 வருஷம் கூட்டணும். ஒரு தடவை சொல்லி பாருங்க, 50 வருஷம் ஒரு கோவில்ல செய்யணும். அப்படி உளவாரம் செய்ததாக திலகவதியார் உளவாரம் பேசினார். வயிற்று வலி வந்தது, அக்கா என்று போய் கால். அப்ப என்ன, வயிற்று வலி மாத்திரையா கையில கொடுத்தா திலகவதி நாச்சியா, வாடா ராஜா குளுக்கோஸ் போடலாம்னு குளுக்கோஸ் பவுடரா கொடுத்தா? உங்களுக்கு தெரியுமா? சீமாற்ற கையில கொடு. அக்கா திருநாவுக்கரசர் கொடுத்தது என்ன? சீமார். அதை எடுத்து சீமாரையும் தோண்டியும் கையில கொடுத்ததா சேக்கிழார் பதிவு. தோண்டியின் மூலமா நீர் எடுத்து ஊற்ற வேண்டும், சீமாற்றின் மூலமா கோவில எல்லா வழியும் போகும். இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் உடல்ல பலவிதமான உபாதைகள் உங்களுக்கோ உங்களை சார்ந்த உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ இருக்குமாயின் ஏதேனும் ஒரு கோவிலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த கோவிலில் ஒரு 48 நாள் அல்லது 1 மாதம் அல்லது 3 மாதம் இப்படி ஒரு கால அளவு வச்சுக்க, தொடர்ந்து போய் கூட்டுங்க. 100 விழுக்காடு போய் சத்தியமா போகும். சரியை கிரியை என்பது அது 50 வருஷம் செஞ்சீங்கன்னா சுவாமி உங்களுக்கு அவருக்கு நெருக்கமாயிரும். அப்ப அவரை ஒரு வச்சு பூசிக்கலாம் எண்ணம். அப்போ உள்ளுக்குள்ளேயும் பூசிப்பீர்கள், புறத்தேயும் பூசிப்பீர்கள். அது கிரியை யோகம் என்று பெயர். அடுத்த யோகம் அது உள்ளுக்குள்ளேயே பூசித்தார். அதன் மூலமா ஞானம், அதன் மூலம்தான் உங்களுக்கு பேரின்பமாகிய பெருவாழ்வு, சிவமாம் தன்மை. அது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லுவார். அது திருவாசகத்துல அழகுபட மாணிக்க வாசகம் காட்டு. செறிவு, நோன்பு முதலாக காட்டக்கூடியது. அந்த 4 செய்தால் கிடைக்கக்கூடிய பதவி சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். சாலோகம் சிவபெருமானுடைய உலகத்தை போய் சேருதல். சாமீபம் சிவபெருமானுக்கு அருகாக போதல். சாரூபம் சிவபெருமானுடைய வடிவத்தை பெறுதல். சாயுச்சியம் சிவபெருமானுடைய திருவடியிலே ஆண்ட அரசு அமர்ந்திருந்ததை போல தேவாரம் பாடவே இதை முதல்ல செய்யணுங்க. திருமுறை பாடுறதா இருந்தாலும், வேதம் பாடுவதாக இருந்தாலும், புராணம் கேட்பதாக இருந்தாலும், சொல்லுவதாக இருந்தாலும், அத செய்யறவங்க என்ன பண்ண, முதல்ல திருக்கோவில் போய் சரியைப்படி செய்ய வேண்டும். இப்பதான் கொஞ்சமா தெரிஞ்சு சில நேரங்கள்ல சில இடங்கள்ல கூட்டுகிற வாய்ப்பை சுவாமி எனக்கு கொடுத்திருக்காரு. இப்ப
இப்பதான் கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் அப்பாயின்மெண்டே போடல. ஏன்? எனக்கு அந்த தவம் இல்லை. எனக்கு அந்த புண்ணியம் இல்லை. அதனால் சாலோகம் அணிவளர் நம் உலகு ஒருவர் சாமீபம் அழகிய நமது அருகு இருப்பர் சாரூபம் நம் தம் அழிவிலா திரு உரு எடுப்பர் சாயுச்சியம் நம் தம் அடியினை நிழல் விட்டு அகலா. இந்த பாடல் மிகப்பெரிய கருத்தமைந்த பாட்டு. விரித்து இருக்கக்கூடிய செய்தியை 4 வரியில் காட்டியிருக்கிறார். இதே மாதிரி திருவிளையாடற் புராணத்துல தீர்த்த விசேட படலம்னு ஒரு பகுதி இங்க நல்லா நினைவுல கொள்ளுங்கள். திருவிளையாடற் புராணத்துல தீர்த்த விசேட படலம், அதில் இதே கருத்தை பரஞ்சோதி முனிவர் காட்டு. இதே கருத்து அதாவது வைகையிலே வரக்கூடிய அந்த தீர்த்தத்தை வருவதை கேட்டவர்கள், கண்ணால பார்த்தவர்கள், படிந்தவர்கள், அதை குடித்தவர்கள். இதே வரி, இதே சொல், இதே அமைப்பு. அவர் பரஞ்சோதி முனிவர், இவர் கச்சியப்ப முனிவர். அங்கேயும் அந்த தீர்த்த வைகை என்பது வருவதை கேட்டவர்களுக்கு சாலோகம், கண்ணால பார்த்தவர்களுக்கு சாமீபம், அதுல படிந்தவர்களுக்கு சாரூபம், அதை பருகியவர்களுக்கு சாயுச்சியம். இந்த பாட்டுல சொன்ன கருத்துக்கும் பரஞ்சோதி மொழிய திருவிளையாடற் புராண தீர்த்த விசேடப்படல கருத்தும் ஒரே மாதிரி. ஆமா. எனவே நாம் கண்டதில்லை, படிந்ததில்லை, பருகியதில்லை. கச்சியப்ப முனிவர் கேட்கும்படியாக தான் நாம செய்தோம். அதனால் அவருடைய உலகத்தை பெறுவோம். இதை கேட்டதாலேயே எண்ணி எண்ணி அருகே இருக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுவோம். அவருடைய திருவுருவத்தையும் பெறுவோம். அவருடைய திருவடி நீழலையும் நாம் அடைவோம். அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில நினைவூட்டுவேன். மிகச்சிறந்த பாட்டுங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 நெறிகள் கடுமையா கடைபிடிக்க வேண்டும். அத தீர்த்தத்துல வைத்து கச்சியப்ப முனிவர் தீர்த்தம் வரவை கேட்டவர்கள், தீர்த்தத்தை கண்ணால் பார்த்தவர்கள், தீர்த்தத்தில் படிந்தவர்கள், தீர்த்தத்தை பருகியவர்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அதை கேட்டது, பார்த்தது, படிந்தது, குடித்தது அவர்களுக்கு நம் உலகுருவர், நமது அருகிருப்பர், நம் திருவுரி எடுப்பர், தம் திருவடி நீழல் இருப்பர் என்று காட்டுகிறார். இந்த பயனெல்லாம் கற்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் கிடைக்க வேண்டும், ஏனையோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்களை வணங்கி அந்த பாடலை இன்னொரு முறை சேர்ந்து படிப்போம். படித்து நிறைவு செய்வோம். போதுவாமூர்த்தியா இணைப்பில் இருக்கிறாங்களா ஐயா? சரி. அத்தகு தீர்த்த வரவினை கேட்டோர் அணிவளர் நம் உலகு ஒருவர் அத்தகு தீர்த்தம் கண்ணுற கண்டோர்
அழகிய நமது அருகு இருப்பர், அத்தகு தீர்த்தம் படிந்தவர், நம் தம் அழிவிலா திருவுரு எடுப்பர், அத்தகு தீர்த்தம் பருகினோர் நம் தம் அடியினை நிழல் விட்டு அகலா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மாமறை